திரு ஓ பன்னீர்செல்வம் திமுகவுடைய பி டீம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பரபரப்பான குற்றச்சாட்டை செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில் முன்வைத்தார். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். சசிகலாமா வரலையே, எனக்கு கேட்ட அளவுக்கு வரல. 3 பேர் தான் வந்ததா சொல்றாங்க அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அது வெளியில் வந்தது தானே உண்மை. நீங்க கற்பனையான கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. யாரு பேசிட்டு உள்ளாய் 3 பேரும் பேசியிருக்கிறாங்க. அவகிட்ட பேசினாங்களா? தவறான கேள்வி கேட்க வேண்டாம், உண்மையான கேள்வி கேள்வி. இப்ப 3 பேர் செய்தியாளர் சந்திச்சுங்கிறீங்க. அது சந்திச்சிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல. 3 பேர் சந்திச்சிருக்கிறாங்க. அது ஏற்கனவே போட திட்டம் தானே. இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க. அதிமுகவில் இருக்கின்ற பொழுதே குழி பறிச்ச காரணத்தினால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை 2021 ஆட்சிக்கு வர முடியல. புரியுதுங்களா? இப்ப 2 நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ்? இவரே அதிமுக கட்சிக்காரர், இவரே ஒருங்கிணைக்கின்றவர். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது. 2 நாளைக்கு முந்தி சொன்னார்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னார். இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்? இதெல்லாம் திமுக பி டீமா இருந்து செயல்படும். அதிமுக உண்மையான அம்மா தொண்டர்கள்லாம் ஒன்றிணையலாட்டினா திமுக வந்துரும் அப்படின்னு தான் சொன்னேன். திமுக வந்துரும் நான் சொல்லல. நீங்க தாங்க பத்திரிகையில போட்டீங்க. அப்படி உங்க பத்திரிகை செய்தி சார், அதெல்லாம் நீங்க மாத்தி பேசக்கூடாது. உங்க பத்திரிகை செய்தி நான் வச்சிருக்கிறேன், கையிலேயே எல்லாம் வச்சிருக்கிறேன். பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி, அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொல்றேன். அதெல்லாம் இன்னைக்கு தயக்கம்ல இல்லையா? இனிமேல் தானே இருக்கும். ஏற்கனவே நாங்க பதவியெல்லாம் பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் துரோகம் செஞ்சாலும் சரி, தலைமைக்கு உடைய கருத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி திமுக தான் எதிரி, அண்ணா திமுக எதிரி. அது மட்டும் இல்ல, எடப்பாடி திமுக தான் எதிரி எங்களுக்கு, அண்ணா திமுக எதிரி. அவர் எப்படி ஒன்றிணைகிறாங்க? இங்க இருக்க யார ஒன்றிணைவனா? யாரு ஒரே நிமிஷம் யார ஒன்றிணைவாங்க? சசிகலா மேடம் 3 பேர் சந்திச்சிருக்காங்க. அது சந்திக்கலாம். இப்ப நீ தான் காட்டிருக்கிற, நாங்க வேண்டாம் சொல்லுவோம். அது அவருடைய விருப்பங்க. அது தனி, ஒவ்வொருத்தருடைய விருப்பம். அதை போய் நம்ம ஒருத்தருடைய விருப்பத்தை போய் மாற நம்ம பேச முடியாது. அது என்ன கருத்து என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்க எத்தனை எட்டப்பர்கள், எத்தனை துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது. இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபெறலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். 3 பேர் ஒன்றிணைந்து வந்தது அரசியல் வியூகமா பாக்குறீங்களா? இல்ல சும்மா ஒரு நாள் அது ஒண்ணு இல்ல, வீணா போனது. அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட். கால நேரம் தான் வீண். அதிமுக பலவீனம் அடையாது. எதுக்கு பலவீனம் ஆகுது? எப்படி பலவீனம் ஆகுது? உங்களையும் ஏற்கனவே சவுத்துல பலவீனமா இருக்கு. யாரு நீங்க சொல்லலாம்? சவுத்துல பலவீனம் யாரு சொன்னது? அதெல்லாம் நீங்களா ஒரு கற்பனை கண்டி பேசாதீங்க. மக்களுடைய மனதுதான், மக்கள் தான். ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் இதே தூவம் போடிட்டே இருக்கிறீங்க. அதிமுக பலவனும் சார். அதுக்கு முந்தி 10 ஆண்டு திமுக இருந்த அப்ப என்ன பண்ணீங்க சார்? 2011 2021 வரைக்கும் அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? 10 ஆண்டு காலம் பிரதான எதிர்கட்சி கூட வர முடியல திமுக. கருணாநிதி இருக்கும் போதே நாங்க அப்படி இல்ல, பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்திருக்கிறோம். 2021 75 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அப்படி இருக்கும்போது வேணும்னே திட்டமிட்டு அவதூறு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. அதுதான் திமுக 2011 எங்க வந்தது? எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க? அதை பத்தி ஏதாவது ஊடகம் ஏதாவது விவாதிக்கிறீங்களா? பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா? ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதிமுக விமர்சனம், எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக விமர்சனம். அதிமுக கட்சி ஒன்று கட்சி இல்லைன்னா உங்களுக்கு ஊடகத்துக்கு செய்தி இல்லாம போயிருக்கு. சார், இப்ப நீங்க தான் அவங்க குழி பறிச்சதுனாலதான் நாங்க போன எலெக்ஷன்ல தோத்து போனோம்னு சொன்னீங்க. ஆமா, அவங்களோட இன்னும் 2 பேர் சேர்றாங்களா? ஆமாங்க, அப்படி இவங்களும் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்காடு தானே. ஆமாங்க, அப்படி இருக்காடு தானே. சொங்காட்டியெல்லாம் அப்படி இருக்காடு தானே நாங்க ஜெயிக்க முடியல. அந்தியூர்ல ஏன் ஜெயிக்க முடியல? அதெல்லாம் அதிமுக கோட்டைங்க. சேவலையே ஜெயிச்சது அதிமுக. 2ஆக பிரிகின்ற பொழுது மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம். நான் அப்ப ஜெயிச்சேன். அப்போ அதிமுக சார்பா பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார். தனியா இருக்கும்போது அப்படிப்பட்டதில் 1020 ஓட்டுல தோத்தோம். ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்யற காரணத்தினாலதான் அதிமுக 2021 ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க. பயிர் செழித்து வர வேண்டும், அதில் இருக்கிற களைகளை எடுக்க வேண்டும். களைகள் எடுக்கப்பட்டது, பயிர் செழித்து வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கும்.
செய்தி வருமா? சார் நீங்க அதெல்லாம் ஏன் சார் கேட்கல சார்? அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் வரும் எந்த நேரத்தில். அதை கேள்வி இப்படி நீக்க முடியுமா, பண்ண முடியுமா, அதெல்லாம் டைரக்டா கொடுக்க முடியாது. ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும். சார் இப்ப இந்த 8000 ஓட்டு 10,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க குறிப்பிட்டு சில தொகுதிகள் சொன்னீங்க. இவங்கெல்லாம் யாரு? சார் இறந்தவர்களே இருக்கிறாங்க. என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 5600 பேருக்கு மேல இறந்தவர் இருக்கிறாங்க. எடுக்கவே இல்லை. பல ஆண்டுகளாக நாங்க எழுதி கொடுத்துட்டே இருக்கிறோம், யாரும் எடுக்கவே இல்லை. அது இப்ப பாருங்க, இப்ப 10,000 கரூர்ல நீதிமன்றத்துக்கு போய் 10,000 ஓட்டு நிற்கிறது. இதை முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம். மாநில தேர்தலுக்கு, மத்திய தேர்தல் எதுவுமே இல்லை. நீதிமன்றம் போய் தான் அதை விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடு வீடாக 10,000. இந்த மூவர் சந்திப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே போடப்பட்ட ஒரு திட்டம் தான் அப்படின்னும், எத்தனை துரோகிகள் வந்தாலும் அதிமுகவை எதுவும் செய்ய முடியாது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை திரு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், திரு செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பு, செய்தியாளர்கள் மத்தியில் அவங்க பேசினது, இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு பதிலளித்து பேசினார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவை அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் படத்துல பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.